அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தால் அவரது எதிர்காலத்துக்கு நல்லது என முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூரில் உயிரிழந்த 41 குடும்பங்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் குடும்பத்தை விஜய் நேரில் வரவழைத்துள்ளதாக கூறினார். அதை இப்போது பார்க்கலாம். விஜய் அவர் ஒரு ஸ்டார் நடிகர், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு, அதை மறுப்பதற்கு கிடையாது. அவருடைய நடவடிக்கைகள் குழந்தை முதல் பெரியவர் வரை அத்தனை பேரை கவர்ந்திருக்கிறது. அதெல்லாம் ஓட்டாக மாற வேண்டும் சொன்னால் பயிற்சியுள்ள பயிற்சியாளர்கள் அவருக்கு தேவை. அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள். ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது, வரவில்லை என்று சொன்னாலும் அதிமுக எந்த கருதலும் கிடையாது. அதிமுக ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறைமை ஒழிய வெற்றியினுடைய விளிம்பிலிருந்து அதிமுக ஒரு போலும் இறங்கி வராது. நிச்சயமாக அதிமுக ஆட்சி தான் வரப்போகிறது. வந்தால் 220 சீட்டு அதிமுக, வரலன்னா 150 சீட்டு அதிமுக. இதுதான் வருவார். வருவது அவருக்கு நல்லது, வருவது அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. இது எனது கருத்து. அவர் வர வேண்டும், வராமல் தனியாக நிற்பது என்பது அவருடைய முடிவு. ஆனால் மக்களுடைய கருத்து என்ன தெரியுமா? எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். விஜய் அதிமுக கூட்டணி, அதிமுகவுடைய தலைமையில் உள்ள கூட்டணியில் விஜய் அவர்கள் வருவது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும், எதிர்கால அரசியலுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாகவும் நிச்சயமாக அமையும். அதுதான் அவருக்கு நல்லது. அவர் அதை நல்ல முடிவு எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக நான் அழைக்கவில்லை.